Congratulations, India Glitz, for touching 2 million. That's way to go. வட சென்னை படத்தினுடைய ட்ராக் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குது. ஏற்கனவே சந்தோஷ் நானே இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய பியோர் சவுண்டு அங்கே இருக்கக்கூடிய சிங்கர்ஸை வச்சு தான் பாட்டு பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ராக் லிஸ்ட் பார்க்கும்போது அதே தான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. நார்த் மெட்ராஸை சேர்ந்த நிறைய லிரிசிஸ்ட் சிங்கர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ராக் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சந்தனத்தன் ஒரு பாட்டு. காக்கா பாலச்சந்தர் கானா பாலா பாடிக்கிறாங்க. கானா பாலா இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அடுத்து ரோகேஷ் லிரிக்ஸில் தனுஷ் பாடியிருக்காரு கோவிந்தம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ரோகேஷ் எப்பவுமே லிரிக்ஸ் எழுதுனா பயங்கர கானா டச்சில் டிஃப்ரெண்ட்டாக எழுதுவார். ஸோ தனுஷ் காம்போல ஏற்கனவே டங்கா மாதிரி பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ இந்த பாட்டும் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து கார்குழல் கடவையன் ஒரு பாட்டு. லிரிசிஸ்ட் விவேக் பாட்டு எழுதியிருக்காரு. ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பிரதீப், அனந்து, விஜயநாராயணன், சந்தோஷ் நானும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அடுத்து மாடியில் நிக்கினா பாலா இந்த படத்தில் ரெண்டாவது ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அவரே பாடியிருக்காரு. கூட சந்தோஷ் நாராயணன் பொண்ணு தீயும் பாடியிருக்காங்க. மிச்சம் 3 பாட்டு இருக்குது. அதை லிரிசிஸ்டே எழுதி லிரிசிஸ்டே பாடியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக பார்க்கும்பொழுது ஒரு 8 பாடல்கள் படத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் 2 தீம் மியூசிக் வேற இருக்குது. ஸோ பாடல்கள் 23ஆம் தேதி நம்ம கேட்டுடலாம். ஸோ பாட்டை கேட்டுட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க சாமி ஸ்கொயர் தொடர்ந்து நம்ம நடிகர் விக்ரம் அடுத்து ஒரு சில பிளான்கள் வச்சிருக்காரு. உலகநாயகன் தயாரிப்பில் முதல் முறையாக விக்ரம் கதாநாயகனாக நடிக்க அடுத்து ஒரு படம் உருவாயிட்டு இருக்குது. இது தவிர்த்து 37 மொழிகளில் மிக பிரம்மாண்டமாக பெரிய பட்ஜெட்டில் வித்தியாசமான கதைக்களமா கர்ணன் படம் அமையும் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகனான துரு இயக்குனர் பாலா டைரக்ஷனில் வர்மா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ அந்த படத்துலேருந்தும் ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குது. இந்த மாதம் 22ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்த ஆடியோ லான்ச்சை ஒரு டேட் தள்ளி 23ஆம் தேதி வர்மா படத்துடைய ஆடியோ லான்ச் மற்றும் ஒரு டீசரை லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தெலுங்குல ஏற்கனவே வெற்றிகரமாக ஓடின அர்ஜுன் ரெட்டி படத்தினுடைய ரீமேக் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தெலுங்குல அர்ஜுன் ரெட்டிக்கு கம்போஸ் பண்ண ராதன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவே இது கருதப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் இதை பற்றி விக்ரம் சார் கிட்ட கேட்கும் பொழுது துரு என்ன மாதிரி குட்டி விக்ரமாக வர வேணாம், அவனுக்குன்னு தனி அடையாளமாக தமிழ் சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லாரு. அண்ட் துரு இப்போதைக்கு அடுத்த படத்துக்கான பிளான்ஸ் எதுவும் வச்சுக்கல. வர்மா ரிலீஸ் ஆகணும், தனக்கான ஒரு அடையாளம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. பிக் பாஸ் 2ல பிக் பாஸ் 2 கண்டஸ்டன்ஸோட பாட்டுக்கு பிக் பாஸ் ஆடிட்டு இருக்காரு. கஞ்சா கற்பனா பர்னியான ஒரு பிரச்சனை இருந்தது. அடிச்சிடும் அப்படின்னு வெளில ஐயோ வந்துரு, நீ வெளில வந்துருனாங்க. எனக்கும் ஜூலிக்கும் ஒரு இஷ்யூ இருந்து வெளில வந்துருனாங்க. பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும் ஐஸ்வர்யா. என்ன இவ்வளோ தப்பு பண்ணி உள்ள வச்சு குணப்படுத்தி சரிப்படுத்தி அனுப்புறாரு. என்ன இது?